வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிப்பேர் மாடியூல் பற்றி தான் பார்க்குறோம். ரிப்பேர் மாடியூலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரிப்பேருக்கு நிறையா வரும், கரெக்டுங்களா? ஸோ அந்த ரிப்பேருக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பேர் செக்ஷனுக்கு வந்து அனுப்புவோம். ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ரிப்பேர்ஸ் மாடியூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு கஸ்டமர் வர்றாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து ரிப்பேருக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைனா ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைனா அதில் இருக்கிற ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துகிட்டு வேறு ப்ராடக்ட் புதுசாக போடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ மேனுவலாக ஒரு ஆர்டரை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம், ஐ மீன் ரிப்பேர் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், ரிப்பேர் என்ட்ரி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரிப்பேர் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து 2 கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து ரிப்பேர்டு அப்படின்ற இதில் இருக்குது, ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம இங்கே யூனிட், அதுக்கப்புறம் குவான்டிட்டி இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெனூஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே கேன்பென் வியூஸ், அதுக்கப்புறம் வந்து சார்ட் வியூஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இன்கேஸ் இதுலேயுமே நம்ம ஆக்டிவிட்டி ஏதாவது ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்படின்றத க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூவில் நான் வந்து ஏபிசி எலக்ட்ரிக்கல் கம்பெனி அப்படின்றது இருக்குது. ஸோ அதில் வந்து நான் லேப்டாப் வந்து சர்வீஸ் கொடுக்குறேன்னு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு லேப்டாப் அப்படின்றத கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? எத்தனை குவான்டிட்டிக்கு வந்திருக்கு? ஒரு குவான்டிட்டி, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அண்டர் வாரண்டியில் இருக்கா இல்லை வாரண்டியா அப்படின்றத நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அண்டர் வாரண்டியில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், வேறு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்வாய்ஸ் எதுவும் மேக் பண்ண முடியாது. அண்டர் வாரண்டியில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த ரீப்ளேஸ் பண்ணதுக்கும் சேர்த்து நம்ம வந்து சார்ஜஸ் வந்து வாங்கிக்க முடியும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டேட், என்றைக்கு வந்து இதை வந்து ரிப்பேர் வந்து ஷெட்யூல் பண்ணுறோம் அதுக்கான டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்பான்சிபிள் பர்சன், எந்த பர்சன் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் ராம் அப்படின்றத கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டேக் கொடுக்கணுனாலும் நம்மளால் கொடுத்துக்க முடியும், ஓகேங்களா? ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர்ஸ், அது வந்து டிஃபால்ட்லேயே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஏர்லைனில் ஏர்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணுறோம் ப்ராடக்ட்டு, இல்லைனா ரிமூவ் பண்ணுறோமா இல்லை ரீசைக்கிள் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? நான் வந்து ஆட் அப்படின்றது இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஏதோ ஒன்று கொடுக்கலாம். நான் பேட்ரி அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நியூவாக ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேட்ரி ஒரு குவான்டிட்டி, ஓகேங்களா? இதில் நான் ஒரு கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரிப்பேருக்கான இது வந்து க்ரியேட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை பேட்ரி வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேட்டர்னு கொடுத்துட்டேன்னா ஆட் பண்ணுறேன். ஸோ பேட்ரி அப்படின்றத கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? நான் அதை பேட்ரி வந்து க்ரியேட்டே கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு குவான்டிட்டி கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு குவான்டிட்டி கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ரிப்பேர் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? அதுக்கு ஒரு யூனிக்காக நம்பரும் கொடுத்தாச்சு, 004 அப்படின்றது கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் நோட்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இன்டர்னலாக நோட்ஸ் கொடுக்குறது, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எதாவது அட்டாச் பண்ணணும், அந்த மாடலோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி கொடுக்கறனாலும் நம்ம இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேர்ஸ் வந்து மாற்றுறோம், கரெக்டுங்களா? பேட்டரியை. ஸோ அதுக்கு சம் ஆஃப் அமௌண்ட் ஆகும் இல்லையா? அதை வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கணும் இல்லையா? அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா கிரியேட் கொட்டேஷன் அப்படின்றத கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ கஸ்டமருக்கு ஸோ இங்கே வந்து கிரியேட் கொட்டேஷன் கொடுக்கவும் என்ன ஆகுனா எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத கொடுக்குறது. நான் வந்து ஒரு 2000 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? டேக்ஸ் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் எதாவது டிஸ்கவுண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்கவுண்டிங் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம கஸ்டமரோட கன்ஃபர்மேஷனுக்காண்டி நம்ம சென்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம மெயில் லிங்க் சென்ட் பண்ணலாம். இங்கே வாட்ஸ்அப்னு இருக்கு இல்லையா? ஸோ வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணனாலும் சென்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சென்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ சென்ட் பண்ணதும் நம்ம வந்து கொட்டேஷன் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ இன்கேஸ் இந்த ஏபிசி எலக்ட்ரிக்கல் வந்து இது வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு, பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணால் போதும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரிப்பேர் மாடியூலுக்குள்ளே போகிறேன்.
ஸோ ரிப்பேர் மாடியூல் போது இங்கே வந்து கன்ஃபார்ம் ரிப்பேர் அப்படின்றது கேட்குது. ஓகேங்களா? இன்கேஸ் அவங்க வந்து ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, பேட்டரியோட ரேட் அதிகமாக இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து கேன்சல் ரிப்பேர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ லாட் அண்ட் சீரியல் நம்பர் ஒரு நிமிஷம். ஸோ பேட்டரிக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டாக் வந்து இன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் மேனுவலாக இப்போதைக்கு மேனுவலாக கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 10 குவான்டிட்டி அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கன்ஃபார்ம்டு ஆர்டர் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் ரிப்பேர். இன்கேஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அவங்க வந்து டெக்னிக்கல் டீம் வந்து ஸ்டார்ட் ரிப்பேர் கொடுத்துட்டு அவங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே நீங்கள் ஓவராலாக எத்தனை சர்வீஸ் இருக்குது, ஸோ அது என்ன ப்ராசஸில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரிப்பேரில் இருக்குது. அப்போ இன்கேஸ் அந்த கஸ்டமர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களோட இது வந்து ப்ராசஸில் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக நம்ம இந்த இதுக்குள்ளே வந்தாலே டேஷ்போர்டில் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா எண்ட் ரிப்பேர்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ரிப்பேர்டு வந்து எண்ட் ஆகிடுச்சு. இப்போ வெளியில் போய் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பேர்டு ஆகிடுச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு சேல் ஆர்டர்லேருந்து டேரெக்டாக நீங்கள் இன்வாய்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கறனாலும் நம்மளால் டேரெக்டாக இன்வாய்ஸும் க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ க்ரியேட் இன்வாய்ஸ் கொடுத்துட்டேன். க்ரியேட் டிராஃப்ட்டை கொடுத்துட்டு ஸோ இந்த வேல்யூ ப்ளஸ் வந்து நீங்கள் ஏதாவது சர்வீஸ் சார்ஜஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இங்கே ஏர்லைன் கொடுத்து சர்வீஸ் சார்ஜஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வாய்ஸும் நம்மளால் மேக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ சர்வீஸ் ஆர்டர்ஸ் வருது அப்படின்றத ஈஸியாக நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.